கலிலேயாவிலே. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். இயேசு கிறிஸ்து யூதேயாவில் ஊழியம் செய்வதை விட கலிலேயாவில் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். இதற்கான காரணம் இந்த வசனத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திமிர்வாதமாக இருந்த மனுஷனை ஒரு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினார். இதனால் இயேசுவின் மீது யூதர்களுக்கு கோபம் உண்டாயிற்று. தம்மை கொலை செய்ய யூதர்கள் வகை தேடினபடியால் இயேசு யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாதவராக இருக்கிறார். இதற்காக அவர் பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பயப்படுகிற கோழை அல்ல. ஆயினும் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் தம்முடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாதவராக கலிலேயாவிலே சஞ்சரித்து வருகிறார். தம்மை வரவேற்காத ஜனங்கள் மத்தியிலும் தம்மை துரத்துகிற ஜனங்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் வாசம் பண்ணுவதில்லை. அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டுமென்றால் நாம் அவரை வரவேற்க வேண்டும். நமக்கு ஆபத்து நேரிடும் போது அல்லது ஊழியத்திற்கு பல பிரச்சனைகள் உண்டாகும் போது அந்த சூழ்நிலைகளை விட்டும் ஸ்தலங்களை விட்டும் விலகி போவது தவறல்ல. அவ்வாறுதான் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு எதிர்ப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எதிர்ப்பு அதிகமாக இருக்கிற ஸ்தலங்களை தேடி பார்த்து அங்கு போய் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத ஆபத்துக்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட கஷ்டமான இடங்களுக்கு கர்த்தர் வழிநடத்தினால் மாத்திரமே போக வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தினாலோ சுய விருப்பத்தினாலோ ஆபத்துக்களை தேடி போகக்கூடாது. தம்மை கொலை செய்ய யூதாவிலே இருக்கிற யூதர்கள் வகை தேடுவதை அறிந்தபோது இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் அவர்களையும் அந்த தேசத்தையும் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போய்விடுகிறார். நாம் ஊழியம் செய்யும் பகுதியில் நமக்கு வரவேற்பு இல்லை என்றாலும், நாம் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும், நம்முடைய ஊழியத்தில் அதிகமான கனி கிடைக்கவில்லை என்றாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் கலிலேயாவிலே இப்படிப்பட்ட சம்பவம்தான் நடைபெற்றது. யூதேயாவிலே இருக்கிறவர்கள் அவரை கொலை செய்ய மனதாய் இருக்கிறார்கள். கலிலேயாவில் இருக்கிறவர்களோ அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதேயாவிலே எதிர்ப்பு, கலிலேயாவிலே வரவேற்பு இல்லை. இதற்காக இயேசு கிறிஸ்து சோர்ந்து போய் சும்மா இருந்து விடவில்லை. அவர் கலிலேயாவிலே சஞ்சரித்து வருகிறார். சஞ்சரித்தல் என்பதற்கு நடப்பது என்று பொருள். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி அலைகிறார். நாம் விரும்புகிற ஊழியத்தை நாம் விரும்புகிற இடத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும் நம்மால் செய்ய முடிகிற ஊழியத்தை செய்ய முடிகிற இடத்தில் செய்ய வேண்டும். கூடார பண்டிகை. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. யூதர் மத்தியிலே கூடார பண்டிகை மிகவும் முக்கியமானது. யூதர்கள் தங்களுடைய மார்க்க ரீதியாக 3 பண்டிகைகளை மிகவும் முக்கியமாக ஆசரிப்பார்கள். இந்த 3 பண்டிகைகளிலும் கூடார பண்டிகை மிகவும் முக்கியமானது. இந்த பண்டிகையின் போது யூத மார்க்கத்தைச் சேர்ந்த எல்லா புருஷர்களும் எருசலேமிற்கு வருவது வழக்கம். இக்காலத்தில் கூட இஸ்ரவேல் தேசத்தில்
யூதர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து வருகிறார்கள். தேவனால் ஸ்தாபிக்கப்படுகிற எதுவும் அழிந்து போவதில்லை, பழையதாய் போவதுமில்லை. எத்தனை காலமானாலும் தேவனால் ஸ்தாபிக்கப்படுவது நிலைத்து நிற்கும். யூதர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் தம்முடைய பலத்த கரத்தினால் எகிப்து தேசத்தில் இருந்து விடுவித்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார். வனாந்திர பிரயாணத்தில் தேவன் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு காண்பித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் யூதர்கள் ஒருபோதும் மறந்து போகவில்லை. நாமும் நம்முடைய வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு காண்பித்த அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. யூதருடைய கூடார பண்டிகை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 7 மாதங்களுக்கு முன்பு இந்த பண்டிகை நடைபெற்றது. இயேசுவின் சகோதரர். இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு அவருடைய சகோதரர், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கவில்லை. யூதேயாவிலே யூதர்கள் தம்மை கொலை செய்ய வகை தேடுவதனால் இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் கலிலேயாவில் உள்ள அவருடைய சகோதரரோ இயேசுவை கலிலேயாவை விட்டு யூதேயாவுக்கு போகுமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் செய்து வந்த ஊழியத்தை விட இன்னும் விளம்பரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவருடைய சகோதரர்கள் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரபலமாகும் போது அதன் மூலமாக தாங்களும் பிரபலமாகலாம் என்று ஒருவேளை அவருடைய சகோதரர்கள் மாம்ச பிரகாரமாக சிந்தித்திருக்கலாம். ஆகையினால் இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் என்று இயேசுவிடம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கலிலேயாவை விட்டு யூதேயாவுக்கு ஏன் போக வேண்டும் என்பதற்கு அவருடைய சகோதரர் 2 காரணங்களை கூறுகிறார்கள். அவையாவன: இயேசு கிறிஸ்து செய்கிற கிரியைகளை அவருடைய சீஷர்களும் பார்க்க வேண்டும். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். எருசலேமிலும் அதை சுற்றிலும் உள்ள பகுதியிலும் யூத மார்க்கம் சம்பந்தமான காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆகையினால் மார்க்க காரியங்களில் ஈடுபடுவோர் எல்லோரும் எருசலேமுக்கு போகவே விரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். தம்முடைய சீஷர்களை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். கலிலேயாவில் உள்ள சீஷர்களோ விசுவாசத்தில் பலவீனமானவர்கள். இவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தாலும் அற்புதம் செய்தாலும் இதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. ஆகையினால் எருசலேமுக்கு போவதுதான் நல்லது என்று பொருள்படுமாறு இயேசுவின் சகோதரர் அவரிடத்தில் கூறுகிறார்கள். கலிலேயாவிலே அற்புதம் செய்தாலும் அந்த அற்புதங்களை யூதேயாவில் உள்ள சீஷர்கள் பார்த்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பிரபலமடையும். இயேசு கிறிஸ்துவின் பெயர் பிரஸ்தாபமாகும். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். ஆகையினால் எருசலேமிலே போய் இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்து பிரபலமடைய வேண்டும் என்று பொருள்படுமாறு அவருடைய சகோதரர் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரபலமடைவதற்காகவே இந்த பூமியில் ஊழியம் செய்கிறார் என்று அவருடைய சகோதரர் அவரை குறித்து தவறாக சிந்திக்கிறார்கள். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எருசலேமிலே கூடார பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு திரளான ஜனங்கள் வருவார்கள். அவர்கள் மத்தியில் அற்புதங்களை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் பெயர் பிரபலமாகும். ஆகையினால் உலகமே எருசலேமுக்கு வரும்போது அந்த உலகத்திற்கு இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சகோதரர் கூறுகிறார்கள். இயேசுவின் சகோதரர் அவரிடத்தில் இவ்வாறு கூறுவதற்கான காரணத்தை யோவான் இங்கு எழுதுகிறார். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறார். தம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களே தம்முடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த சகோதரர்கள் அவருக்கு மாம்ச பிரகாரமாக உறவினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினால் தம்மைத்தாமே வழிநடத்திக் கொள்ள தெரியவில்லை என்று நினைத்து அவருடைய சகோதரர் அவரை
கலிலேயாவில் இருந்து யூதேயாவுக்கு வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள். தம்மையே வழிநடத்த தெரியாத இயேசு கிறிஸ்துவினால் தங்களை வழிநடத்த முடியாது என்று நினைத்து அவருடைய சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு எருசலேமிலே பாதுகாப்பு இல்லை என்பதும், அங்குள்ள யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்பதும் அவருடைய சகோதரருக்கு தெரிந்திருக்கிறது. இயேசு யூதேயாவுக்கு போனால் அங்குள்ள யூதர்கள் அவரை கொலை செய்து விடுவார்கள் என்பதும் அவருடைய சகோதரருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர்கள் இயேசுவிடம் இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் என்று வற்புறுத்துகிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இருப்பதை இவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் தங்களுக்கும் பிரச்சனை வரலாம் என்று நினைத்து இவர்கள் ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம். அல்லது இயேசு கிறிஸ்துவினால் தங்களுடைய பெயருக்கு களங்கம் உண்டாகும் என்று தங்களை பற்றியே இவர்கள் நினைத்திருக்கலாம். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கலிலேயா கடற்கரை பிரதேசத்தை விட்டே துரத்திவிட வேண்டும் என்று அவருடைய சகோதரர் விரும்புகிறார்கள். மிகவும் தந்திரமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். அவர் பயந்த ஆவி உள்ளவர் என்றும், உயிருக்கு பயந்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்றும் அவரை குறித்து ஏளனமாக பேசுகிறார்கள். தம்முடைய ஊழியத்தை எல்லோருக்கும் முன்பாக செய்யும் அளவுக்கு இயேசு கிறிஸ்துவிடம் துணிச்சல் இல்லை என்றும், மனுஷருக்கு பயப்படுவதனால் அவர் அந்தரங்கத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்வதாகவும் அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். தம்முடைய ஜீவனை விட ஆத்துமாவே முக்கியமானது என்று இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு பயந்து ஓடி வந்திருக்க மாட்டார் என்று கூறி அவருடைய சகோதரர் அவரை வார்த்தையினால் பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கூட அவருடைய சகோதரர் விசுவாசிக்கவில்லை. நீர் செய்கிற கிரியைகளை என்று அவருடைய அற்புத கிரியைகளை சாதாரண வார்த்தைகளினால் பேசுகிறார்கள். அவர் செய்வது அற்புதமாக இருக்குமானால் அதை எல்லோரும் பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய சகோதரர் அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இவர்கள் இயேசுவை தங்களைப் போல ஒருவராக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு மாம்சத்தில் பிரபலமாக இருக்க விரும்புவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய சகோதரருக்கும் பிரபலமாக இருக்க வேண்டும் என்னும் ஆசை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரபலமாய் இருந்தால் அந்த பிரபலத்தில் அவருடைய சகோதரராகிய தங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேன்மையில் பங்கு பெற விரும்புகிற இவர்கள் அவருடைய பாடுகளில் பங்கேற்க விரும்பவில்லை. இவர்களைப் போலத்தான் இன்று ஒரு சிலர் தங்களுடைய பெயர் பிரபலமடை வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய பெயரும் புகழும் உயர வேண்டும் என்பதற்காகவும் ஊழியம் செய்கிறார்கள். தங்களுடைய சுய பிரபலமே இவர்களுடைய நோக்கமே அல்லாமல் சுவிசேஷ பிரபல்யம் இவர்களுடைய நோக்கமல்ல. இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷர் அல்ல. அவர் பிரபலமாய் இருக்க விரும்பவில்லை. பல சமயங்களில் அவர் தம்மை குறித்தும் தமது அற்புதமான கிரியைகளை குறித்தும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார். சாதாரண மனுஷர் பிரபலமடைவதற்காக எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவை கலிலேயாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம். கலிலேயா சிறிய ஊர். அங்குள்ளவர்கள் பாமர ஜனங்கள். பட்டணத்திலோ நியாய சாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் ஏராளமானோர் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே தமது ஊழியத்தை செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவரை கலிலேயாவை விட்டு போகுமாறு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுக்கு அவர் செய்யும் அற்புதமான கிரியைகள் நன்றாக தெரியும். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் அவரை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார். மேசியா தமது ஜனங்களை ஆளுகை செய்ய வருவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மேசியாவாக இருப்பார் என்றால் அவரால் யூதரை ஆளுகை செய்ய முடியுமா என்னும் சந்தேகம் அவர்கள் மனதிற்குள் இருந்தது. என் வேளை இன்னும் வரவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ளவர். நம்முடைய வாயில் வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்னமே நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பெருமைப்படுவதில்லை. அவர் பிரபல்யம் அடைய வேண்டும் என்று விரும்புவதுமில்லை. அவர் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர். தம்முடைய சகோதரரின் வார்த்தையில் பொய்யும் வஞ்சகமும்
சுய ஆசைகளும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. மிகுந்த பொறுமையோடு பிரதியுத்தரம் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் ஒரு சிலர் முறைகேடாக பேசும்போது நாமும் இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்களிடத்தில் மிகுந்த பொறுமையோடும் மனத்தாழ்மையோடும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளது. அவற்றில் 2 மாத்திரம் இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். அவையாவன, இயேசு கிறிஸ்துவின் வேலை ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வேலை இதுபோல தீர்மானம் பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்து அவரை கொல்ல வகை தேடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சகோதரரை இந்த உலகம் பகைக்கவில்லை, அவர்களை கொல்ல வகை தேடவும் இல்லை. என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சகோதரரிடம் கூறுகிறார். ஆனால் அவர்களுடைய வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள் தாங்கள் விரும்பும் நேரத்தில் தாங்கள் விரும்புகிற வேலையை செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டும் என்னும் கட்டுப்பாடு எதுவும் அவர்களுக்கு இல்லை. தாங்கள் விரும்பிய பிரகாரம் விரும்பிய நேரத்தில் போவார்கள், வருவார்கள். ஆனால் தங்களுடைய கடமைகளை குறிப்பிட்ட வேளையில் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறவர்கள் மிகுந்த கவனத்தோடு தங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். ஒவ்வொரு வேலையையும் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் வேளையில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவார்கள். மற்றவர்கள் எந்த வேலையையும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று ஓய்வாக இருக்கும்போது கடமை உணர்வு உள்ளவர்களால் அவர்களைப் போன்று ஏனோதானோ வென்று ஜீவிக்க முடியாது. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதை விட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் காலத்தில் பொறுப்போடும் பொறுமையோடும் செய்வது நல்லது. ஏதோ ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும். அந்த வேலையை ஒழுங்காக செய்து கொண்டு மற்ற வேலைகளில் தலையிடாமல் இருப்பதினால் தவறல்ல. இயேசு கிறிஸ்துவின் சகோதரருக்கு சரியான தரிசனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வேலையை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் எருசலேமுக்கு போகுமாறு அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த காலம் மாத்திரமே நம்முடைய வேலை. நம்முடைய காலத்தில் நமக்குரியதை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவருக்கு மாத்திரமே அவருடைய வேலையை பற்றி தெரியும். அவரோ எருசலேமுக்கு போக இன்னும் தம்முடைய வேலை வரவில்லை என்று பொறுமையோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது பாடுகளின் வேலையை குறிப்பிட்டாரா அல்லது பண்டிகைக்கு போவதற்கு முன்பாக தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை குறிப்பிட்டாரா என்பது தெரியவில்லை. உலகம் யூதர்களை பகைக்காது, ஏனெனில் அவர்கள் உலக பிரகாரமான மேசியாவை தேடுகிறார்கள். இதே உலகம் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறது, ஏனெனில் அவர் அநியாயத்தையும் பெருமையையும் பேராசையையும் யூதருடைய பாரம்பரியங்களையும் கோட்பாடுகளையும் வெறுத்தார். இதை பற்றி இயேசு கிறிஸ்து கூறும்போது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது என்று கூறுகிறார். உலகம் என்னை பகைக்கிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதினாலே அது என்னை பகைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சகோதரரை உலகம் பகைக்கவில்லை. இவர்கள் தாங்கள் செய்கிற கிரியைகளை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உலகம் அவர்களை பகைக்கவில்லை. ஏனெனில் இவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தம் இல்லாத ஆத்துமாக்களை நேசிப்பதில்லை. இந்த உலகமோ பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் பரிசுத்தம் இல்லாதவர்களை இந்த உலகம் நேசிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடியினாலும் உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று சாட்சி கொடுக்கிறபடியினாலும் இந்த உலகம் அவரை பகைக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினபடியினால் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிற்று. ஏனெனில் இந்த உலகம் அவரை பகைக்கிறது. இந்த பொல்லாத உலகத்தின் கிரியைகளும் பொல்லாதவைகளாகவே இருக்கிறது. இதன் பொல்லாத கிரியைகளை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். ஆகையினால் இந்த உலகம் அவரை பகைக்கிறது. ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ அதன் கனியும் அப்படியே இருக்கும்.
அதுபோலவே இந்த உலகம் பொல்லாததாக இருப்பதினால் அதன் கிரியைகளும் பொல்லாததாகவே இருக்கிறது. பொல்லாத கிரியைகளை வெளிப்படுத்தும் இந்த உலகத்திடம் அதன் கிரியைகள் பொல்லாதவை என்று சாட்சி கொடுக்கும்போது இந்த உலகத்திற்கு கோபம் உண்டாகிறது. தன்னுடைய பொல்லாத குணங்களை விட்டு திருந்துவதற்கு பதிலாக தன்னுடைய பொல்லாத சுபாவத்தை வெளிப்படுத்தியவர் மீது கோபப்படுகிறது. இந்த உலகம் தன்னை நல்லபடியாக காண்பித்துக் கொண்டாலும் இது சுவிசேஷத்திற்கு விரோதமாகவே செயல்படுகிறது. பாவத்தையும் பாவிகளையும் சுவிசேஷம் கண்டித்து உணர்த்துவதனால் இந்த உலகம் சுவிசேஷத்தை பகைக்கிறது. இந்த உலகம் நம்மை பகைத்தாலும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது ஆசீர்வாதமான கிரியை. உலகம் போகிற போக்கில் போவதற்கு பதிலாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உலகத்தை பார்த்து அதன் பாவங்களையும் பொல்லாத கிரியைகளையும் குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உலகம் நம்மை பகைக்குமே என்று பயப்படக்கூடாது. உலகம் நம்மை பகைத்தாலும் கர்த்தர் நம்மீது பிரியமாக இருப்பார். கலிலேயாவிலே தங்கினார். தம்முடைய சகோதரரின் ஆலோசனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்து உடனே யூதேயா தேசத்திற்கு போகவில்லை. தம்முடைய வேலை இன்னும் வராதபடியினால் தாம் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று அறிவித்து விடுகிறார். தாம் போகவில்லை என்றாலும் தம்முடைய சகோதரரை இந்த பண்டிகைக்கு போகுமாறு கூறுகிறார். அவர்களோடு எருசலேமுக்கு போக இயேசு பிரியப்படவில்லை. மாம்ச பிரகாரமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக யாராவது ஊழியம் செய்தால் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்காது. பக்தியின் வேஷத்தை தரித்து ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் இருக்க மாட்டார். இயேசுவின் சகோதரர்கள் உலக பிரகாரமான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேமுக்கு போகிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து போக மறுத்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போதும் கூடவே இருக்க வேண்டும். இதுவே விசுவாசிகளாகிய நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இயேசுவின் பிரசன்னம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு நம்மோடு கூட இராமல் நாம் எந்த வேலை செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நாம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசினாலும் ஊழிய காரியங்களில் பங்கு பெற்றாலும் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஊழியமாக இருந்தாலும் ஆராதனையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளோடு மாத்திரமே ஐக்கியமாக இருக்க வேண்டும். தவறானவர்களோடு நாம் ஐக்கியமாக இருந்தால் நமது நோக்கம் சரியாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய நோக்கத்தை திசை திருப்பி விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டான போது அவர் தம்முடைய சகோதரரை கூட பண்டிகைக்கு போக மறுத்து விடுகிறார். தாம் இனிமேல் எருசலேமுக்கு போவதில்லை என்று இயேசு கூறவில்லை. இப்போது அவர்களோடு சேர்ந்து எருசலேமுக்கு போகவில்லை என்றுதான் கூறுகிறார். தம்முடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதை காரணமாக கூறி இயேசு கிறிஸ்து அவர்களோடு பண்டிகைக்கு போக மறுத்து விடுகிறார். இதன் பின்னும் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே தங்கி இருக்கிறார். அவருடைய வேலை வரும் வரையிலும் அங்கு இருக்கிறார். தம்முடைய சகோதரர் தம்மை எருசலேமுக்கு போகுமாறு வலியுறுத்தி கூறினாலும் தாம் எடுத்த தீர்மானத்தில் இயேசு கிறிஸ்து உறுதியாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய தீர்மானங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். நிலை இல்லாமலும் நிச்சயமில்லாமலும் அங்கும் எங்கும் அலைபாயக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பண்டிகைக்கு போவதற்கு இன்னும் வேலை வரவில்லை. ஆகையினால் அவர்களை இப்பொழுது போகுமாறு கூறுகிறார். இயேசு தமது சீஷர்களோடு அங்கு தனியாக போக விரும்பினார். திரளான கூட்டத்தை தம்மோடு சேர்த்து கொண்டு போக இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று ஏற்கனவே முயற்சி பண்ணுகிறார்கள். திரளான கூட்டத்தாரோடு சென்றால் ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஆகையினால் இயேசு தமது வேலையின் பிரகாரம் பண்டிகைக்கு தனியாக போக விரும்புகிறார்.